தாகமாய் இருப்பவர்களே, நீர்நிலைகளுக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, வந்து மகிழ்வுடன் குடியுங்கள் என்கின்றார் ஆண்டவர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலியில் அந்தோனி ஃபெலிக்ஸ், ஜெனிஃபர் இவருடைய குடும்பத்தினருக்கு கடவுள் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் இறைவன் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டியும் எட்வர்ட் ஜோசப் இவருடைய ஆண் நிலைப்பாட்டிற்காகவும் இந்த திருப்பலியில் கொண்டாடுவோம். இன்றைய தினம் மறைந்த மேதகு ஆயர் சவுந்தரராஜன் அவருடைய உடலை நாம் அடக்கம் செய்திருக்கின்றோம். கடவுள் அவருக்கு நித்திய இளைப்பாற்றை தந்தருளவும் அவருடைய அரசில் நல்லதொரு பங்கை அவருக்கு கொடுத்தருளவும் அவருக்காக நாம் கொண்டாடுவோம். அவரை பிரிந்து வாடும் அவருடைய மறை மாவட்ட குருக்கள், இறை மக்கள் மற்றும் அவருடைய உறவினர்கள், அவருடைய தாய் அனைவருக்காகவும் நாம் இந்த திருப்பலியில் கொண்டாடுவோம். இறைவன் அவர்களுக்கு நல்ல ஆறுதலையும் தேர்தலையும் தந்தருளும் அவர்களுக்காக சிறப்பானத்தில் கொண்டாடுவோம். மற்றும் அருள் பணியாளர் அதிரூபன் இவருடைய ஆண் நிலைப்பாட்டிற்காகவும் அவரை பிரிந்து வாடும் அவருடைய பெற்றோர் உறவினர்கள் அனைவருக்காகவும் இந்த திருப்பலிகளை கொண்டாடுவோம். இந்த திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நமக்கு தடையாக இருக்கின்ற குற்றங்களையும் குறைகளையும் ஏற்று மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கனியான தோய்வரையாலையும் வானதுதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளையும் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரை இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவை இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரை இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமான பற்றன்பு உள்ள முயற்சிகளை பெருமதிப்புடன் கடைபிடிப்பதால் உன் நம்பிக்கையாளரின் இதயங்களை செம்மைப்படுத்தியருளும். அதனால் அவர்கள் தகுதியான மனதுடன் பாஸ்கா மறை நிகழ்வை ஏற்றுக்கொண்டு உமது மீட்பின் புகழை பறைசாட்ட செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். முதல் வாசகம். கோயிலில் இருந்து தண்ணீர் வருவதை கண்டேன். அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47, இறைவார்த்தை 1 முதல் 9 முடிய மற்றும் 12 முடிய. அந்நாட்களில் வானதூதர் என்னை கோயிலில் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோயிலின் வாயிற்படியில் கிழக்கு கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோயில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர்
கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பகுதியிலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கி வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டுச் சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அம்மனிதர் கையில் ஒரு அளவு நூலை பிடித்து கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணக்களவு ஆழமுள்ள அந்த தண்ணீர் வழியாய் என்னை அழைத்து சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்து என்னை முழங்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்து சென்றார். மேலும் 1000 முழம் அளந்து இடுப்பு தண்ணீரில் என்னை நடத்தி சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்தார். ஆனால் இப்போது அது ஆறாக ஓடியது. எனவே என்னால் அதை கட்ட இயலவில்லை. ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீந்தி போகும் அளவு ஆழமுடையதாய் யாராலும் நடந்து கடக்க முடியாத ஆறாய் ஓடியது. அவர் என்னிடம், மானிடா, இதை பார்த்தாயா என்றார். பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்து சென்றார். அங்கே நான் சென்றபோது ஆற்றின் இரு கரையிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்பதை கண்டேன். அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து ஆராபில் சேருகிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பலவகையான பழமரங்கள் ஆற்றின் இரு மலங்களில் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றின் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்தில் இருந்த தண்ணீர் அவற்றிற்கு பாய்கிறது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். உங்கள் பதில். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கண்ணற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணை அவரே. ஆகையால் நிலகளவும் நிலை குலைந்தாலும் மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆறு ஒன்றோடு ஒன்று அதன் கால்வாய் உன்னதமான கடவுளின் திருக்குடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றது. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார். அது ஒருபோதும் நிலை குலையாது. வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். யாக்கோப்பின் கடவுள் நமக்கு அரண். வாரீர், ஆண்டவரின் செயல்களை காணீர். அவர் உலகின் ஆட்சியுள்ள திகைகள் அனைத்தும் திசை கட்டும் பாரீர். பல்லவி. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆயன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனங்கள் 1 முதல் 3 மற்றும் 5 முதல் 16 முடிய.
யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல்நலமற்றிருந்த ஒருவரும் அங்கே இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீராய் என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறொருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல்நலமற்றவர் இயேசுவிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதன் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகி என்று படுக்கையை எடுத்து செல்லுவது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யார் என தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாய் இருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீ நலமடைந்துள்ளீர். இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் இயேசுவை துன்புறுத்தினார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, தவக்காலத்தின் 4வது வாரத்தின் செவ்வாய்க்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நமக்கு சில அழுத்தமான செய்திகளை தியானிப்பதற்கும் வாழ்வாக்குவதற்கும் அழைப்பு கொடுக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்பொழுது இந்த உலகம் எதிர்கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய சவால் கொரோனா நோய்க்கிருமி ஏற்படுத்துகின்ற உலகளாவிய பாதிப்பு. இந்த பாதிப்பினால் முடங்கி கிடக்கின்ற இந்த பிரபஞ்சத்தினுடைய இயல்பு நிலை, நோயினால் பாதிக்கப்பட்டோருக்கு உதவி செய்ய முன்வருகின்ற அரசு சாரா அமைப்புகள், அவர்களோடு இணைந்து நாடுகளுடைய அரசுகள் எடுக்கின்ற முன்னெடுப்புகள், இவைகளுக்கு பின்னணியில் அச்சம் நிறைந்த, பயம் நிறைந்த இந்த சூழலில் இந்த இறைவார்த்தை வழிபாடு, குறிப்பாக இன்றைய நற்செய்தி, இன்றைய சிந்தனையை சற்று ஆழமாய் தியானிக்க அழைப்பு விடுக்கிறது. ஏற்கனவே விவிலியத்தில், குறிப்பாக உத்தம நற்செய்தியாளர்கள் நற்செய்திகளில் நாம் வாசிக்கிறோம், 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் துன்பப்பட்ட பெண் இயேசுவால் குணமாக்கப்பட்ட சம்பவம். அதே போன்று இன்றைய நற்செய்தியில் 38 ஆண்டுகளாய் நலமற்றிருந்த ஒரு மனிதர் குணமாகின்ற சம்பவம் யோவான் நற்செய்தியில் குறிப்பிடப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான இயேசுனுடைய புதுமைகளில் ஒன்று. 38 ஆண்டுகளாய் ஒரு மனிதர் கிடக்கின்றார். பெத்சதா என்று சொல்லப்படுகின்ற குணமளிக்கின்ற ஒரு குளத்திற்கு அருகில் இருக்கின்றார்.
அந்த குளத்தில் ஆண்டவருடைய ஆவியானவர் இறங்கி தண்ணீரை கலக்குகின்ற பொழுதெல்லாம் யார் ஒருவர் முதலில் அந்த குளத்தில் இறங்குகிறாரோ அல்லது இறக்கிவிடப்படுகிறாரோ அவர் நலமடைவார் என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்டோம். ஆனால் இந்த மனிதர் 38 ஆண்டுகளாய் அங்கு கிடக்கின்றார். இவர் முயற்சிக்கும் பொழுதெல்லாம் வேறொருவர் இறங்கி விடுகின்றார். அவரோ அல்லது அவர்களோ நலமடைந்து செல்லுகிறார்கள். ஆனால் இந்த மனிதர் இறங்க முடியவில்லை, இறக்கிவிடவும் ஆள் இல்லை. அந்த மனிதனுடைய சூழலை இயேசு பார்க்கின்றார். இயேசு அவரிடத்தில் தானாகவே தன்னார்வத்தோடு சென்று கேட்கின்றார், நீ நலம் பெற விரும்புகிறீரா என்று சொல்லி. அன்புக்குரியவர்களே, என்று இயேசு நம்மை பார்த்தும் கேட்கின்றார், நீங்கள் நலம் பெற விரும்புகிறீர்களா? அந்த மனிதர் ஆம் என்று சொல்லுவதற்கு முன்பாகவே இயேசு அவரிடம் சொல்லுகின்றார், உன் படுக்கையை தூக்கி கொண்டு எழுந்து நடந்து செல்லும் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்று நாமும் இந்த இயேசுவினுடைய வல்லமையை பரிந்து கேட்க அழைக்கப்படுகின்றோம். நம்ம எல்லாரையும் நலமாக்குவதற்கு இயேசு தயாராக இருக்கின்றார். காரணம், இயேசு தன்னுடைய நற்செய்தி அறிவிப்பு பணியினுடைய முதன்மை காலகட்டங்களிலே அவருடைய நற்செய்தி அறிவிப்பு பணி எதை மையப்படுத்தியதாக இருக்க போகிறது என்பதை அவர் அழகாய் எடுத்துரைக்கின்றார். ஏழைகளுக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோருக்கு விடுதலை, பார்வையற்றோருக்கு பார்வை, ஊனமுற்றோர் எழுந்து நடப்பதற்கான ஒரு சூழல் அல்லது நிலை, அவர்களுக்கான குணம், ஆண்டவருடைய அருள்தரும் ஆண்டு குறித்த முழக்கம் என்று சொல்லி பட்டியலிடுகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்று உலகம் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த மிகப்பெரிய அச்சத்தை, பயத்தை, மரண பீதியை ஏற்படுத்துகின்ற இந்த நோயிலிருந்து இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் நாம் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாமும் ஆண்டவரிடத்திலே கேட்போம், ஆண்டவரை நாங்கள் நலம் பெற விரும்புகிறோம், எங்களை சந்தியும், எங்களை தொடும், எங்களை குணமாக்கும், இந்த மரண பயத்திலிருந்து எங்களுக்கு விடுதலையை தாரும், மக்கள் உம்முடைய சாயலை தாங்கியிருக்கின்றவர்கள் நலமோடு வாழ அருள் கோரும், உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காட்டும் என்று சொல்லி நாம் கேட்போம். அன்புக்குரியவர்களே, இயேசு இந்த மனிதரை இந்த நற்செய்தியினுடைய இறுதி பகுதியிலே நாம் வாசித்தோம். அவர் சந்திக்கின்ற பொழுது இயேசு அவரிடம் சொல்லுகின்றார், இனி பாவம் செய்யாதீர், இதைவிட மோசமானது எதுவும் நடந்துவிடாதபடி நீ கவனமாயிரு என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியையும் நாம் சற்று ஆழமாய் தியானிப்போம். இயேசு அந்த மனிதத்திலே சொல்லுகின்றார், இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்று சொல்லுகின்றார். இன்றைய சூழலில் நாம் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா தொற்று நோய், அது குறித்த மரண செய்திகள் அல்லது இந்த தொற்று நோய் கொண்டழித்துக் கொண்டிருக்கின்ற மனிதர்களுடைய எண்ணிக்கை இன்றைய நிலவரப்படி நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற ஊடக செய்திகளின் நிலவரப்படி 16,000 கடந்திருக்கின்றது. எங்கோ ஆரம்பித்த இந்த நோய் தொற்று இன்று உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இதைவிட கேடானது இந்த வரலாற்றில் நிகழக்கூடாது என்று சொன்னால் நாம் சற்று ஜாக்கிரதையாக முன்னெச்சரிக்கையோடு நடந்து கொள்ள கடவுள் நமக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கின்றார். ஒரு 4-5 தினங்களுக்கு முன்பு என்னுடைய குருத்துவ வாழ்விலே எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற மால்தாவை சேர்ந்த என்னுடைய உபகாரி தாயார் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்னுடைய உடல்நலம் குறித்து பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் சொன்னார், ஃபாதர், இந்த கொரோனா நோய் கிருமி சில நேர்மறை செயல்களையும் செய்திருக்கிறது. இந்த நோய் இன்று நம்ம எல்லாரையும் குடும்பமாக இருக்க வைக்கிறது. இந்த நோய் நம்ம எல்லாரையும் குடும்பமாக ஜெபிக்க வைக்கிறது. இந்த நோய் நம்ம எல்லாம் கடவுள் பக்கம் திரும்பி வர செய்திருக்கிறது. இந்த நோய் பலவிதமான உயிரினங்களுக்கு கூட ஒரு அழகான சூழலை கொடுத்திருக்கிறது. அவர் தொடர்ந்து சொன்னார், கடந்த ஞாயிற்றுக்கிழமை உலகம் முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் இத்தாலியினுடைய கடற்கரை பகுதிகளில்
திமிங்கலங்கள் ஒய்யாரமாக வலம் வந்து கொண்டிருந்ததாம். இன்னொரு தேசத்தில் வாத்துக்கள் தங்களுடைய குஞ்சுகளோடு மிகவும் எப்பொழுதும் சலசலப்போடு இருக்கின்ற தெருக்களின் வீதியாக மிக அமைதியோடு ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அந்த சாலையிலே கடந்து சென்றதாம். இன்னொரு இடத்தில் மனிதர்கள் அதிகமாக கூடுகின்ற அந்த பூங்காவில் அங்கிருக்கின்ற அணில்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு உலாவிக் கொண்டிருந்ததாம். அன்புக்குரியவர்களே, இந்த உலகம், இந்த பூமி மனிதர்களுக்கு உரியது மட்டுமல்ல, சகல ஜீவராசிகளுக்கும், பூச்சிகளுக்கும், பச்சுகளுக்கும் கூட உரியது. ஆனால் நம்முடைய பேராசை, நம்முடைய ஆணவம், இன்னும் அதிகமாய் சேர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எல்லாரையும் எல்லாவற்றையும் அழித்து நமக்கானதை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த எதிர்மறை சிந்தனை இன்று நம்ம எப்படிப்பட்ட சூழலுக்கு எடுத்துச் சென்றிருக்கிறது என்பதையும் நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த உலகை நேசிப்போம். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் நாம் நேசிப்போம். எல்லா ஜீவராசிகளும் கடவுளால் படைக்கப்பட்டவை. அவை ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. இயற்கை வேறு, மனிதன் வேறு என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது. இயற்கை மனிதர்களாக படைக்கப்பட்டது. ஆனால் அதைவிட இயற்கை இல்லாமல் மனிதனால் ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது. எனவே நாம் இயற்கைக்கு சொந்தக்காரர்கள். இயற்கையோடு ஒத்து வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே இயேசு சொல்வது போல, எதிர்வரும் நாட்களிலோ அல்லது எதிர்வரும் வரலாற்றிலோ இதைவிட கேடானது எதுவும் நிகழாமல் இருக்க நாம் இயற்கையை நேசிப்போம், இயற்கையோடு வாழுவோம், இயற்கை கற்றுக் கொடுக்கின்ற ஒவ்வொரு பாடத்தையும் ஏற்றுக்கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இறுதியாக நாம் வாசிக்க கேட்டோம், இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். இந்த வரலாறு, இந்த பிரபஞ்சம், இந்த பூமி, இந்த சமூகம் பல்வேறு நல்ல மனிதர்களை இப்படித்தான் செய்திருக்கிறது. இந்த வரலாறுகளை எல்லாம் நாம் கேட்டிருக்கின்றோம். எவர் ஒருவர் நீதிக்காக, நேர்மைக்காக, அடுத்தவருடைய நல்வாழ்வுக்காக, இந்த சமூகத்தினுடைய எழுச்சிக்காக தன்னுடைய குரலை எழுப்புகின்றாரோ அவர்கள் பெரும்பாலும் அமிழ்த்தப்பட்டிருக்கின்றார்கள். பெரும்பாலும் அவர்கள் எதிர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். அநேகர் இதில் தங்களுடைய இன்னுரையும் கொடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். நன்மை செய்கின்ற பொழுது சவால்கள் வரும், நன்மைகள் செய்கின்ற பொழுது எதிர்ப்புகள் வரும், நன்மைகள் செய்கின்ற பொழுது கேடு வரும், நன்மைகள் செய்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய அரசே எதிர்த்து நிற்கும். ஆயினும் நமக்கான பணியை செய்ய வேண்டியது நம்முடைய தார்மீக கடமை என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். இன்றைய சூழலில் நாம் நம்மை மட்டும் பாதுகாப்போடு இருக்க வைத்துக் கொள்வதை மட்டும் நாம் எண்ணக்கூடாது. மாறாக பொது நலனை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். உலக சுகாதார மையம், உலகத்தினுடைய மிகப்பெரிய நாடுகள், மிகப்பெரிய மருத்துவ அறிஞர்கள், நம்முடைய தமிழக அரசு, திருச்சபைகளுடைய தலைமை பொறுப்பாளர்கள் இன்று இந்த பொது நலன் குறித்து அநேக செய்திகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அவைகளை நாம் பின்பற்ற முயற்சி செய்வோம். அதே வேளையில் நமக்கு அடுத்திருக்கின்ற குடும்பத்தில் அவர்களுக்கான தேவை இருக்கிறதா என்பதை பார்ப்போம். அவர்களுக்கு தேவை என்று சொன்னால் உதவி செய்வோம். அவர்களும் மனிதர்கள், அவர்களும் வாழ வேண்டியவர்கள். இந்த வாழ்வு அவர்களுக்கும் உரியது. ஆண்டவர் இயேசு சொன்னாரே, என் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெற்றுக்கொள்ளும் பொருட்டு நான் வந்துள்ளேன். அன்புக்குரியவர்கள், இந்த இயேசுனுடைய மனநிலையில் இருந்து நாம் செயல்பட வேண்டும் என்பதும் இன்று நமக்கு தரப்படுகின்ற செய்தி. இன்றைய திருப்பாடல்களில் சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகின்றாரே, ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். எனவே இந்த ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை கொள்வோம். இவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயிருந்து நம்மை பாதுகாக்கின்றார், பாதுகாப்பார். இதைவிட கேடானது எதுவும் நடவாதபடி நம்மை அவர் சூழ்ந்து நிற்பார் என்கின்ற நம்பிக்கையில் தொடர்ந்து செபிப்போம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தைக்கு என்றும் ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் மக்கள் அனைத்து நன்மைக்காகவும் உமது கையின் சுவடியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் அளித்த கொடைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் அழிவுக்கு உரிய எங்களுக்கு இவை உமது பராமரிப்பின் அடையாளமாகவும் அழியா வாழ்வுக்கு உரிய அருமருந்தாகவும் செயல்படுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானத்துதரோடு சேர்த்து நாங்கள் உம்மை புகழ்ந்து போற்றி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகிய எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலகம் அணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக அப்படியான இயேசுவை நாங்கள் ஆராதிக்கிறோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக அப்படியான இயேசுவை நாங்கள் ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரை நீர் வருமானமும் அறிக்கின்றோம், உயிர்ப்பினையும் எடுத்திருக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர் நீங்கள் ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, நீர் உலகிலிருந்தும் இடம் அழைத்துக் கொண்ட வேலூர் மறை மாவட்ட ஆயர் மேதகு சௌந்தரராஜ் ஆண்டகை அவர்களையும், எங்களுடைய செங்கல்பட்டு மறை மாவட்டத்தினுடைய குருவானவர் அருள் பணியாளர் அதிரூபன் அவர்களையும் நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுந்தது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஒளியைச் சரணம். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராக இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் துணையுடன் சொல்வோம். ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை கொண்டாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு விழுந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வார்த்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் இருந்திருட நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் மனங்களை கனிவுடன் தூய்மைப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். விண்ணக அருள் அடையாளங்களால் எங்களை புதுப்பிப்பதன் வழியாக தொடர்ந்து எப்பொழுதும் வருங்காலத்திலும் எங்கள் உடலுக்கு தேவையான உதவியை பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எங்கள் மனக்குறைய தீர்த்து வைக்கும் கோடிய புதரே.
துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதிதோஷம் நமஸ்காரமும் உண்டாக கடவுது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் துதிதோஷ நமஸ்காரமும் உண்டாக கடவுது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதிதோஷம் நமஸ்காரமும் உண்டாக கடவுது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய உன்னதமான பிரசன்னத்திற்குள் நாம் வந்திருக்கின்றோம். இவர்தான் நம்முடைய அரணாய் இருக்கிறார். இவர்தான் நம்மை காப்பவராக இருக்கின்றார். இவர்தான் நமக்கு நலம் அளிக்கின்றவராக இருக்கின்றார். யோவான் எழுதிய இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியிலே 38 ஆண்டுகளாய் நலமற்று கிடந்த மனிதரை பார்த்து, நீ நலம் பெற விரும்புகிறீரா என்று கேட்ட அதே இயேசு நற்கருணை வடிவில் நமது முன்னிலையில் பிரசன்னமாயிருக்கின்றார். இன்றைய இந்த நற்கருணை ஆராதனையை உலகம் முழுவதும் கரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவருடைய இந்த நற்கருணை முன்பாக அவருடைய இரக்கத்தின் ஜெபமாலையை நாம் செபிப்போம். தம்முடைய 5 காயங்களிலிருந்து வழிந்தோடுகின்ற இரத்தத்தை இந்த உலகத்தின் மீது தெளித்து
இந்த உலகம் இந்த நோயினுடைய தாக்குதலிலிருந்து குணமடையவும், மக்கள் நலமுடன் வாழவும், மீண்டும் இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் இயல்பு நிலைக்கு திரும்பவும் இந்த ஆண்டவருடைய தெய்வீக நற்கருணை பிரசன்னத்திலே நாம் எல்லாருமாய் ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தொடக்க ஜெபம். இயேசுவே, நீர் மரித்தீர், ஆனால் உமது மரணம் ஆன்மாக்களின் ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலாகவும் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றே, ஆழம் காண முடியாத இறைவனின் இரக்கமே, அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எம்மீது பொழிந்தருளும். இயேசுவின் திரு இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கின்றேன். இயேசுவே, நீர் மரித்தீர், ஆனால் உமது மரணம் ஆன்மாக்களின் ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலாகவும் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றி, ஆழம் காண முடியாத இறைவனின் இரக்கமே, அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் என் மீது பொழிந்தருளும். இயேசுவின் திரு இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கின்றேன். இயேசுவே, நீர் மரித்தீர், ஆனால் உமது மரணம் ஆன்மாக்களின் ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலாகவும் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றே, ஆழம் காண முடியாத இறைவனின் இரக்கமே, அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் என் மீது பொழிந்தருளும். இயேசுவின் திரு இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கின்றேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். தோன்றிபுரத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் தலையின் மக்களும் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இங்கே 3ஆம் மருத்துவமனை வைத்திருந்தார். பல்வத்திலிருந்து உலகத்தில் விட்டிருக்கின்றார். அவ்விடத்தில் ஜீவனை மற்றும் அனைத்து வருவார். பரிசுத்த ஆவியை சுவாசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க சுவாசிக்கிறேன். புனித சமூகத்தை சுவாசிக்கிறேன். பாவ பரிசுரை சுவாசிக்கிறேன். சரி உத்தாரணத்தை சுவாசிக்கிறேன். நித்திய ஜீவத்தை சுவாசிக்கிறேன். ஆமென். 5 துயர் மறையின்மைகள். இந்த முதல் மறையின்மையில் இயேசு இரத்த வியர்வை வியர்த்ததை குறித்து தியானிப்போம். இந்த கொரோனா நோயினுடைய பாதிப்பினால் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற நோயாளிகளுக்காகவும் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற நோயாளிகளுக்காகவும் ஒப்பு கொடுத்து செபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேசமகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும்
புனித இறைவன், புனித எல்லாம் உள்ள புனித நித்தியரே, எங்கள் மீதும் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவனின் புனித எல்லாம் உள்ள புனித நித்தியாரே, எங்கள் மீதும் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவனின் புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். இந்த இரண்டாவது துயர்நிலை மறையுண்மையில் இயேசு கல்தூணில் கட்டி அடிக்கப்பட்டதை தியானித்துக் கொண்டு கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு இறைவனடி சேர்ந்த எல்லாருக்காகவும் இந்த 10 மணியை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாகவும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. புனித இறைவனே, புனித எல்லாம் உள்ளவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் உள்ளவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் உள்ளவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த மூன்றாவது துயர்நிலை மறை உண்மையில் இயேசுவின் தலையில் முள்மூடி சூட்டப்பட்டதை தியானிப்போம். இந்த 10 மணியில் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற எல்லா நாடுகளுக்காகவும் நாடுகளின் மக்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த நான்காவது துயர்நிலை மறையுண்மையில் இயேசு சிலுவையை சுமந்து சென்றதை தியானிப்போம். இந்த 10 மணியில் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் குறிப்பாக இந்த உலகத்தின் மையமாக இருக்கின்ற இயற்கைக்காகவும் இயற்கையை ஒத்து வாழுகின்ற மனித உலகம் உருவாகிடவும் இந்த 10 மணியை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும்
தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. புனித இறைவா, புனித எல்லாம் உள்ளவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் உள்ளவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் உள்ளவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஐந்தாவது துயநிறை மறை உண்மையில் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்ததை குறித்து தியானிப்போம். இந்த 10 மணியை வேலூர் மறை மாவட்ட ஆயர் மேதகு சௌந்தரராஜ் ஆண்டகை அவர்களுடைய ஆன்ம இளைப்பாறுதலுக்காகவும், செங்கற்பட்டு மறை மாவட்ட அருள் பணியாளர் அதிரூபன் அவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், நம்முடைய குடும்பங்களில் மரித்த எல்லா ஆத்துமாக்களுக்காகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேசமகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலக பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகிலோலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பிதாவே. புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே. எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். செபிப்போம். மகா தயை நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, உமீது விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே. முதலவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பி அருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் எல்லா சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாயிருக்க உமது இரக்கத்தின் அருள் கொடைகளை எங்கள் மீது நிறைவாக பொழிந்தருளும். என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவரும் ஆகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இவற்றை எங்களுக்கு தந்தருளும். ஆமென்.
அன்புக்குரியவர்களே, இந்த உலகை நாம் ஒப்புக் கொடுப்போம். உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளையும் ஒப்புக் கொடுப்போம். இந்த நாடுகளை ஆளுகின்ற வழிநடத்துகின்ற தலைவர்களை ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக உலகம் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த மிகப்பெரிய சவாலான நாட்களில் மக்களின் மீது உலக தேசங்களுடைய தலைவர்கள் இரக்கம் கொள்ளவும், இந்த இக்கட்டான சூழலை எதிர்கொள்ளுகின்ற ஆவியினுடைய வல்லமையை, ஞானத்தை இவர்களுக்கு கொடுக்கவும் செபிப்போம். குறிப்பாக கொரோனா நோயினுடைய தாக்குதலால் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான மரணங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற நாடுகளுக்காக செபிப்போம். இவர்களுடைய இறப்பால் துடிதுடிக்கின்ற குடும்பங்களை நாம் நினைவிற்கு கொண்டு வருவோம். கொரோனா தொற்று நோய் கொண்டு வருகின்ற மரணம், இந்த மரணத்தால் ஏற்படுகின்ற பெரும் துயரம், இந்த துயரத்தால் ஏற்படுகின்ற மன உளைச்சல் எல்லாவற்றையும் நற்கருணை ஆண்டவர் முன்பாக கொண்டு வருவோம். ஆண்டவர் இந்த உலகத்தின் மீது தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தவும், இந்த தொற்று நோயினுடைய வலிமை குறைவடைந்து மக்கள் எதிர்வரும் நாட்களில் இந்த நோய்க்கு இரையாகாதபடி கடவுள் தம்முடைய வல்லமை நிறைந்த கரத்தை இந்த உலகத்தை நோக்கி நீட்டி சுகமாக்கவும் குணம் நல்கவும் செபிப்போம். அரசுகள் எடுக்கின்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு நல்கவும், இந்த நோயை ஏந்தி செல்லுகின்ற இயந்திரங்களாக மக்கள் மாறாத வண்ணம் விழிப்புடன் செயல்படவும் செபிப்போம். எங்கோ ஒரு தேசத்தில் இந்த தொற்று நோய் பரவுகிறது. ஏதோ ஒரு மாநிலத்தில் இந்த தொற்று நோயினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. ஏதோ ஒரு தெருவில் இந்த தொற்று நோயை அடுத்தவருக்கு பரப்புகின்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். எனக்கு என்ன, எங்களுக்கு என்ன, என் ஊரில் இல்லை, என் தெருவில் இல்லை, என் நாட்டில் இல்லை, என் மாநிலத்தில் இல்லை என்கின்ற எண்ணம் இல்லாதவர்களாய் மக்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட்டு நாடுகள், அரசுகள், மாநிலங்கள் கொடுக்கின்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மிகுந்த சிரமம் எடுத்து கடைபிடிக்கும்படியாகவும் செபிப்போம். குறிப்பாக நம்முடைய இந்திய தேசத்தின் பல்வேறு மாவட்டங்கள், மாநிலங்கள் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில், ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் மக்கள் அரசின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு நல்கவும், அதே வேளையில் இந்த தொற்று நோயினுடைய தாக்குதலினால் மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்ற அச்சம் நீங்கவும், இருக்கின்ற இந்த நாட்களில் இயல்பாக குடும்பத்தோடு மகிழ்வாய் இருக்கவும், எல்லாவற்றுக்கும் மேலாக மக்களுக்கான அத்தியாவசிய பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைக்கவும், இன்னும் குறிப்பாக ஏழை மக்கள் தங்களுக்கான உணவை பெற்றுக்கொள்ளவும், அவர்களுடைய குடும்பங்களும் இந்த நாட்களில் எல்லா உதவிகளையும் பெற்று வாழ்ந்திடவும் செபிப்போம். இந்த தொற்று நோயினால் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற மக்களுக்காகவும், தங்களை தாங்களாகவே தனிமைப்படுத்திக் கொண்ட மக்களுக்காகவும் செபிப்போம். கொரோனா நோயினுடைய தாக்கம், அது ஏற்படுத்துகின்ற மரணம், அது விளைவிக்கின்ற துயரம், இவைகளை தாண்டி தனிமை ஏற்படுத்துகின்ற அழுத்தம், தனிமை ஏற்படுத்துகின்ற மன உளைச்சல், இந்த மன உளைச்சலினால்
அவர்கள் அடைகின்ற பயம், பீதி இவர்களிலிருந்து இவர்கள் நலமுடன் வாழவும் செபிப்போம். நம்முடைய எல்லா மன்றாட்டுகளையும் நற்கருணை ஆண்டவர் தெய்வீக பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுத்து செபிப்போம். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுதனவுக்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய சாதனத்திலே உமது திருப்பாடுகள் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். உம்மோடு என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.